ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா 10 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்குள் 10 நிமிஷத்துக்குள்ளாரவே செஞ்சிடலாம். இந்த பொரியல் வந்து பீன்ஸ் பொரியல். நான் வந்து பீன்ஸ் 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க. இது போல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பெருசாக வேணும்னா அந்த சைஸ் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தக்காளி, ஒரு தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் போதும். ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 4 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடலை பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இப்போ வாங்க நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். நல்லா கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக நமக்கு செவந்து வரணும். இது கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பொரியல் செய்யறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு கொஞ்சமாக வதங்கினதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பெருசாக கட் பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா சீக்கிரமாக வேகாது. நமக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நான் வந்து பொடிசாக கட் பண்ணதுனால எண்ணெயிலே வேக வச்சுக்க போகிறேன். மூடி வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். இதை பீன்ஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் பொடியும் உப்பு தூளும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மூடி வச்சு தான் குக் பண்ணணும் நம்ம. அதனால் மூடி வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 நிமிஷம் குக் ஆகட்டும். நமக்கு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேகலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா காய் வெந்துட்டுருக்குது. போதும், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்தா நல்லா தான் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மிளகாய் பொடி போட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க. தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. மிளகாய் பொடி சேர்க்குறதில்ல. நீங்கள் அப்போவே மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அதுவே போதும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பரான பீன்ஸ் பொரியல் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் இதே அளவுகளோடு செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.